இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி விப்ரோ நிறுவனத்துலேருந்து விப்ரோ WILP requirement 2021 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து L&T இன்ஃபோடெக்லேருந்து விர்ச்சுவல் ஜாப் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி விப்ரோ WILP ரிக்வயர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விப்ரோவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா WILP அப்படின்ற ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈவெண்ட் வந்து பார்த்தா WILP 2020 and 2021 பேட்சுக்கான ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் தான் இது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் 2020 and 2021 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் மூலியமா இஸ் unique learning integrated program which offers BCA and BSc students a chance to build a remarkable career at Wipro while pursuing their higher education in MTech from a premier education institute in India sponsored by Wipro. ஸோ நீங்கள் வந்து MTech படிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு என்ட்ரி லெவல் அசோசியேட் ஜாபுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி தான் விப்ரோ. ஸோ விப்ரோலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MTech டிகிரி வந்து ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டிலேருந்து, ஒரு ப்ரீமியரான ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து விப்ரோலேருந்து ஆஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த WILP அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தா 2020 and 21 பேட்ச்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷன் வந்து 60% ஆர் 6 பாயிண்ட், அதாவது CGPAல பார்க்கும்போது 6.0 இருக்கணும். அபோவ் as applicable by the university guidelines அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th and 12th பாஸ், கிராஜுவேஷனில் 60% மார்க் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து 2020 and 2021 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 20 and 21க்கு என்னென்ன டிகிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா BCA and BSc பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ BCA and BSc பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் டீட்டெயில் அப்படி வந்து பார்க்கும்போது ஸோ பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைஃபண்ட் அப்படி வந்து பார்க்கும்போது 15,000 அப்படின்றது உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15,000 ப்ளஸ் ESI அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 488 rupees அப்படின்றது ஆடட். ஸோ அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் செகண்ட் இயர் கால் எடுத்து வைக்கிறீங்க கம்பெனியில் அப்படின்னா 17,000 ப்ளஸ் 553 அப்படின்றது ESI அமௌண்ட்டு. தேர்ட் இயர் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா 19,000 அப்படின்றது உங்களுக்கு சேலரியாக இருக்கும், ப்ளஸ் 618 rupees ESI அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயருக்கு வந்து 23,000 அண்ட் ஃபர்தராக வந்து அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டெசிக்னேஷனை வச்சு உங்களோட கெரியரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 60 month வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 60 month அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, நியர்லி 4 years கிட்ட வரும். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட் கோ த்ரூ பிலோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் பிலோ டீட்டெயில்ஸ் appended for your reference அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 80 minutes நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து வெர்பல், அனலைட்டிக்கல் அண்ட் குவான்டேட்டிவ். ஈச் செக்ஷன் ஹேஸ் 20 minutes. ஸோ 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷன் இருக்கும், 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 80 minutes. ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து 20 minutes நடக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 60 minutes அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து 20 minutes. ஓவராலாக வந்து பார்த்தா 80 minutes வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
Upon selection in the online assessment, candidate will be required to go through the technical interview followed by the HR interview அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ HR வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனல் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, எப்போ அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது 30th நவம்பர், இந்த மாதம் வந்து 30th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன் அசஸ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19th நவம்பர்லேருந்து, அதாவது இப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 19th நவம்பர்லேருந்து 3rd டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 12 to 13 டேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி இந்த ஜாப் அப்படின்றத வாங்கிக்கலாம். அதர் கிரிட்டேரியா அப்போ வந்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நானும் என் தரப்பில் வந்து நான் இதை சொல்லிடுறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேண்டட்டரி. நீங்கள் வந்து படித்த டிகிரியில் வந்து கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சப்ஜெக்டாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அப்ளைட் மேக்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது. மேக்ஸிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் இஃப் எனி இஸ் அலோட் பிட்வீன் 10th and கிராஜுவேஷன். ஸோ 10th and கிராஜுவேஷனுக்கு இன் பிட்வீனில் ஏதாச்சும் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3 years வரைக்கும் அலோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கும் போதே நான் வந்து கேப் விட்டு படித்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து அலோட் கிடையாது. ஸோ எஜுகேஷன் ஷுட் பி ரெகுலர், ஃபுல் டைம். அதாவது நிறைய பேர் பார்ட் டைம் அப்புறம் வந்து கரஸில் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்கு அலோட் கிடையவே கிடையாது. ஸோ 10th 12th கிராஜுவேஷன் இவங்க ரெக்கக்னைஸ்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது AICTE அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அப்ளிகேபிள் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த கரஸில் பண்ணவங்க, பார்ட் டைமில் வந்து ஈவினிங் காலேஜ் இல்லை வந்து வீட்டில் இருந்தே படித்து கரஸில் எழுதுகிறவங்க, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அலோட் கிடையாது. அரியர்ஸ் அண்ட் பேக்லாக்ஸ் வந்து நீட் டு பி கிளியர் அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அரியர் இருந்தால் கூட, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏதாவது பெண்டிங் இருந்தால் கூட நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அந்த PIO ஆர் OCI கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதர் கண்ட்ரியை சேர்ந்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல்ஸ் நீட் டு சப்மிட் தர் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் வந்து லாஸ்ட் 3 months எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் விப்ரோவில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கீழே லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது ஏதாவது குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாதி பேருக்கு வந்து 50% தான் புரிஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் வந்து படிச்சுட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா, ஸோ L&T இன்ஃபோடெக் நிறுவனத்துலேருந்து விர்ச்சுவல் ட்ரைவ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தா மெகா விர்ச்சுவல் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் BTech கிராஜுவேட்ஸ் ஆஃப் 2021 அண்ட் 2020 பாஸ்ட் அவுட் பேட்சஸ் ஒன்லி. இதுக்கு வந்து அப்ளிகபிள். இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது, பட் நான் வந்து வாசித்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். நான் டெலகிராம்லேயும் இந்த இமேஜை அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது BTech from year of 2021 and 2020 பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிரான்ச்சஸ் வந்து எல்லா பிரான்ச்சஸும் இன்க்ளூடிங் சிவில், மெக்கானிக்கல், யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 60% த்ரூ அவுட் வந்து 10th 12th டிப்ளமா அண்ட் கிராஜுவேஷனில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, அரியர்ஸ் இருக்கக்கூடாது, அட்டம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபைனல் செமஸ்டர் ஆஃப் எனி கோர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோ அகாடமிக் ட்ராப் அலோட் இந்த மிடில் ஆஃப் எனி கோர்ஸ். ஸோ நடுவில் வந்து ட்ராப் அவுட் ஆகி அப்புறம் வந்து லேட்டாக படித்தவங்க இதுக்கெல்லாம் வந்து அலோட் கிடையாது. ஆல் ஃபுல் டைம் கோர்சஸ் வித் 10th 12th கிளியர்ட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ இந்த 10th 12th சில பேர் வந்து ஃபெயில் ஆகி திருப்பி அட்டெம்ப்ட் எழுதிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு அலோட் கிடையாது. has not appeared for any L&T selection process in last 6 months from the date of current process. இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி 6 months வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு L&T ப்ராசஸ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தா ஓகே, பட் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி நிறைய பேர் செலக்ட் ஆகாமல் திருப்பி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஏஜ் கிரிட்டேரியாவை இவங்க வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2020 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா 1996க்கு மேலே பிறந்தவங்களாக இருக்கணும். அண்ட் வந்து 2021 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா 1997 இல்லை 1997க்கு மேலே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணாதீங்க. as soon as possible எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ this is JP signing off.